ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைவிமர்சனம் பார்த்திங்கன்னா அதர்வா நடிப்பில் வெளியேற்ற தனது படத்துறை திரைவிமர்சனம் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். நாயகன் அதர்வா அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அளவாக நடிச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். இதனுடைய கதைக்களம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஊதாரித்தனமாக சுற்றித் தரக்கூடிய ஒரு இளைஞன், அதாவது நாயகனாக அதர்வா அவர்கள் இருக்கிறார். சில வருடங்களுக்கு பிறகு போலீஸ் கான்ஸ்டபிளாக பணிக்கு சேர்றாரு. அப்படி தன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு பணியில் சேர அவருடன் சேர்ந்து 5 பேரும் பணியில் சேர வராங்க. ஸோ காலையிலேருந்து மாலை வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 6 பேரும் காத்திருக்கிறாங்க. கடைசியாக போலீஸ் அதிகாரி ஒருவர் 6 பேரையும் ரவுண்ட்ஸ் போகுமாறு சொல்கிறாங்க. அப்போது கையில் தொலைபேசி என எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த 6 பேரும் நடந்தே ரவுண்ட்ஸை செல்கிறாங்க. அப்போது ரவுண்ட்ஸ் சென்றுட்டு இருக்கும்போது பாதாள சாக்கடை மூடியிலிருந்து ஒருத்தர் திறந்து வெளில வரார். அவர்களை கண்டதும் தலைதெறித்து ஓடுகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள சந்தேகப்பட்டு அதர்வா உட்பட 6 போலீஸ் அதிகாரிகளும் அவர்களை துரத்தி செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர் ஒரு பெரிய சுவரை தாண்டி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு சென்று விடுகிறார். மேலும் அங்கு இருந்து மறைந்தும் விடுகிறார். எது வாசல் எது முடிவு என்று தெரியாமல் திகைத்து நிற்கிற 6 பேரும் அப்போது அங்கு அஸ்வின் உட்பட 3 பேர் நிற்க அவர் யார் என்று விசாரிக்க அருகில் செல்கிறார் போலீஸ் அதிகாரி தரணி அவர்கள். பேசிக்கொண்டிருக்கும் போதே அஸ்வின் தலை கையில் மறைத்து வைத்திருந்த மிகப்பெரிய கத்தி எடுத்து தரணியின் தலை துண்டித்து கொண்டு விடுகிறார்கள். இதனை கண்டு அதிர்ச்சியடைகிறார் அதர்வா. போலீஸ் 5 பேரையும் சுற்று போடுகிறது ஒரு கும்பல். அப்படி அந்த கும்பலுடைய நோக்கம் என்ன, எதற்காக அந்த கொலை வெறி தாக்குதல் நடந்தது, இந்த கும்பலுக்கும் அதர்வாவுக்கும் என்ன தொடர்பு என்பது தான் படத்தோட மீதி கதை. நடிகர்கள் பார்த்திங்கன்னா, நாயகன் அதர்வா தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அழகாக நடிச்சிருக்கிறாரு. காதல் காட்சிகளில் நன்றாகவே ஸ்கோர் செய்துள்ளார். வில்லன் என்று சொல்வதை விட மற்றொரு நாயகன் என்று தான் சொல்ல வேண்டும் அஸ்வினை. அவர் வரும் காட்சியில் எல்லாம் பார்வையாளர்கள் பயத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். நாயகன் லாவண்யா தனது அழகால் பார்வையாளரை கட்டிப்பிடிக்கிறார். இதனோட இயக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படத்துக்கு இணையாக நவீந்திர மாதவ் கதை கொண்டு சென்ற விதம் பார்த்திங்கன்னா சற்று தடிமையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில லாஜிக் மீறல்களை தவிர்த்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒளிப்பதிவு பார்த்திங்கன்னா சண்டை காட்சியில் கச்சிதமாக படமாக்கியிருக்காங்க. ஒளிப்பதிவில் சக்தி சரவணன் அவர்கள் ஒரு பாராட்டு வந்திருக்கு. இசை ஜஸ்டின் பிபரின் பின்னணி இசை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலனே சொல்லலாம். தயாரிப்பு அன்னை ஃபிலிம் ப்ரொடக்ஷன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரேட்டிங் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், படம் எப்படி இருக்குது, இது நார்மலான த்ரில்லர் கதையா, போலீஸ் கேரக்டரில் அதர்வாவுக்கு சுட்டபுளாக இருக்கா, அஸ்வினுடைய நடிப்பு என்ன, இப்படி பலதரப்பட்ட விமர்சனங்களை நீங்கள் பார்த்துட்டு இதில் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.